கிறிஸ்துவின் அடைக்கலத்தில் சிலுவையும் வானிழலில் கண்மலை வெடிப்பதனில் புகலிடம் கண்டு கொண்டோம். கிறிஸ்துவின் அடைக்கலத்துக்குள் வாழ்கிறோம். எத்தனையோ சதிகள், எத்தனையோ போராட்டங்கள், எத்தனையோ யுத்த களங்கள், நம்மை பார்க்கிலும் பலவான்கள் நமக்கு எதிராக எழுந்து வந்தார்கள். ஆனாலும் இஸ்ரவேலை தன்னுடைய கண்ணின் கண்மணி போல கர்த்தர் பாதுகாத்துக் கொண்டார். சத்துரு தொடாமல் தன்னுடைய கரங்களுக்குள்ளே வரைபடம் போல வைத்துக் கொண்டார். 91ஆம் சங்கீதத்தில் வாசிக்கிறபடி தன் சிறகுக்குள்ளே பொதிந்தார், தன் இரத்த கோட்டைக்குள்ளே வைத்துக் கொண்டார். ஹல்லேலூயா. அழிக்க நினைச்சாங்க, சதிக்க நினைச்சாங்க, ஆனால் ஒரு வழியிலும் முடியல. இஸ்ரவேலை யாராலும் அழித்து பார்க்க முடியவில்லை. ஒன்றன் பின் ஒன்றாக கானான் பயணம் மட்டும் பல வித பிரச்சனைகளை சந்தித்தார்கள். எல்லாரும் கவனித்து பார்த்தார்கள். ஆண்டாண்டுகளாய் பயணம் செய்கிறார்களே, இவர்கள் அழிந்து போவார்கள், இல்லாமல் போவார்கள் என்று எத்தனையோ முறை யோசித்தோம், ஆகவில்லை. அப்படி வாழ்க்கை பயணத்திலே, எகிப்திலிருந்து கானானுக்கு புறப்பட்ட பயணத்திலே, தேவராஜ்யத்தை குறித்து நம்பிக்கையோடு புறப்பட்டிருக்கிற இந்த பயணத்திலே, கிறிஸ்தவ வாழ்க்கையிலே, குடும்ப வாழ்க்கையிலே, ஆவிக்குரிய பயணத்திலே பல வித பிரச்சனைகள் வந்தும் இன்னும் அழிக்க முடியவில்லை. இடைப்பட்ட பகுதியிலே பாலாக்கி என்பவன் எழும்பி பட்டயத்தால் இவர்களை கொல்ல முடியவில்லை, சதியினால் இவர்களை அழிக்க முடியவில்லை. வேறு வழி இல்லை என்று கண்டு அன்றைய கால தீர்க்கதரிசிகளிலே பெரிய தீர்க்கதரிசியாக இருந்த பிலேயாம் அழைச்சி கட்டுக்கட்டா கூலிய கொடுத்து, வேற வழி இல்லையா, ஒரே வழி, சபிச்சாத்தான் அழிவான். ஆகவே சபித்து அழிக்க நினைத்தார்கள். அப்படி பாலாக்கின் கூலி வாங்கி இஸ்ரவேலை சபிப்பதற்காக மலை உச்சியிலே நின்று இஸ்ரவேல் ஜனம், தேவனுடைய பிள்ளைகள், கிறிஸ்துவின் இரத்தத்தினால் மீட்டெடுக்கப்பட்டவர்கள், தேவனுடைய சேனை, தேவனுடைய ஜனத்தை சபிக்கும்படி பிலேயாம் தன் வாயை திறந்தான். சாப வார்த்தைகளை சொல்ல துவங்கிய அந்நேரம் முதல் வேதம் சொல்கிறது, சாபமெல்லாம் ஆசீர்வாதமாய் புறப்பட்டு வந்தது. கிறிஸ்துவின் அடைக்கலத்தில் சிலுவையும் வானிழலில் கண்மலை வெடிப்பதனில் புகலிடம் கண்டு கொண்டோம்.